ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதிலிபி ஆப்பில் என் தேடல் தொடங்கியதுன்ற தொடர்கதையை எழுதுகிறேன். அதோட முதல் பாகத்தை தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட நாயகன் பெயர் சந்தோஷ். இவன் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோடைய ஒரே ஒரு பையன். இவனுடைய காதலியோட பெயர் சோனியா. சோனியா பார்க்கவே ரொம்ப அழகான இளமையான ரோஜா பூ போன்ற அழகான பெண். இவன் தன்னுடைய வீட்டு பால்கனியில் நின்று வாக்கிங் செல்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது. அப்போது சோனியா அவ்வழியாக வாக்கிங் செய்து வருவதை பார்த்து அவனுடைய அழகில் மயங்கி தேவதை கண்டேன் காதலில் விழுந்தேன் என சத்தமாக பாட அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும் சோனியா சந்தோஷின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்று விடுவது. பின்னால் இருந்து ஒரு குரல், சோனியா, வாக்கிங் போனால் வாக்கிங் பார்க்க மட்டும் பார்க்கணும், எங்கே வேடிக்கை பார்க்குற என்று அவள் தலையில் தட்டி அவளை ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக காரில் போய் ஏறி உக்காரு என அவள் அண்ணன் அருண் கத்துவது. அதை கேட்டு தன்னிலைக்கு வந்த சோனியா காரில் சென்று உட்காருவது. இதை கண்ட சந்தோஷ் வேகமாக மாடியில் இருந்து இறங்கி ஓடி வர அவன் தாய் கமலா, ஏன்டா அப்படி ஓர கண்ணுமணி தெரியாம அப்படின்னத்தை பார்த்துட்டு என்று கேட்க, இதோ வரமா என்றபடி ஓடுவது. போய் பார்த்தால் அங்கு சோனியாவின் கார் அந்த இடத்தில் இருந்து மெதுவாக நகர்வது. சோனியா காரின் ஜன்னல் வழியாக அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே செல்வது. சந்தோஷுக்கு இவள்தான் தன்னுடைய மனதின் காதலி என உணர்வது. சோனியாவும் அதையே உணர்வது தொடரும். வாரந்தோறும் இந்த கதைகளின் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு அப்லோடு செய்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களே. நம்ம சாப்பிடலாமா சேனலில் இனிமே கதைகளும் பிரசுரிக்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிந்து கொள்கிறேன். நன்றி.